உள்ள வரையும் வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. பார்த்தாச்சு ரொம்ப க்ளோஸ்ல யானை பார்த்தாச்சு. பாருங்க ரீமான் நல்ல ஹைட்டு தான், இந்த கேப்ல நிற்குது, உள்ள இருக்குங்க. அந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அந்த போட்லேருந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னோட 4வது ட்ரிப் இந்த தேக்கடி போட்டிங்கில். திருவனந்தபுரத்தில் முன்னோட ராஜா இருந்தார், அவர் வந்து சம்மர் டைமில் இந்த லேக் பேலஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாராம். பேர்டு எப்படி பறந்து போகுது பாருங்க. இங்கே பாருங்க, பக்கத்துலேயே வந்து ஒரு செங்கேரி இருக்குது. இங்கே பாருங்க நல்லா கிளியராக தெரியுது. வெளியில் வந்து வெளியில் இருக்கிற ரெசார்ட்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி பஸ்ஸில் தான் டிக்கெட் எடுத்து வரணும். பாருங்க எவ்வளோ ரெஸ்ஸுன்னு. இந்த 2 ஸ்லாட்டில் வந்தீங்கன்னா அதிகமாக அனிமல்ஸ் பார்க்கலாம். ரொம்ப நேரம் வந்ததில் ஒன்று பார்த்துருக்கோம், காட்டு கோழி. இங்கே பாருங்க ஒரு குரங்கு வந்து ஒருத்தர் வளைச்சிருச்சு. இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம நடந்து போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைசன் பார்த்துச்சுங்க, க்ளோஸ்லேயே நிற்குது. லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரி. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக வந்துட்டோம். மாமாலாம் ஃபீலிங்கில் இருக்கிறாரு. என்னமாம்மா? ஆல்மோஸ்ட் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ராவல் டாக்கீஸ் சேனல். நம்ம சேனலில் திறந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம கேரளாவில் இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னா, தேக்கடியில் போட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அந்த போட்டிங் தான் நம்ம போக போகிறோம். இந்த தேக்கடி போட்டிங் போனவங்களுக்கெல்லாம் தெரியும், இது வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப்லைனில் டேரெக்டாக போய் புக் பண்ணலாம். பட் இது புக் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வரது வந்து வீக்கெண்ட் இல்லைனா கவர்மெண்ட் ஹாலிடே அது மாதிரி வருவீங்க. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக பிளான் பண்ணுவீங்க, ஆன்லைனில் புக் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக வந்து புக் பண்ணலான்னு வருவீங்க. பட் அந்த மாதிரி வீக்கெண்டு கவர்மெண்ட் ஹாலிடே டைம்லாம் வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்தால் உங்களால் புக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம். டிக்கெட் கிடைக்காம ரிட்டர்ன் போனீங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் நம்ம வந்து எப்படின்னா 100% கன்ஃபார்ம் டிக்கெட்டில் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அது எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பெரிய டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டிங் பக்கத்தில் வந்து கவர்மெண்டோட KTTC வந்து ஹோட்டல் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம்னா நமக்கு 100% வந்து டிக்கெட் கிடச்சிடும். அந்த ஹோட்டல் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறோம். நம்மளோட போன வீடியோ பார்த்தீங்களுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் ஸ்டே பண்ணி எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இங்கெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் வரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி, இங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணி போய் வந்து போட்டிங் பார்க்க போகிறோம். வாங்க, போட்டிங்கில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹாய். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் வந்து நேற்று நைட்டே வந்து நம்ம இங்கே ரிசப்ஷனில் புக் பண்ணிட்டோம். டிக்கெட் வந்து வாங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். டிக்கெட் வந்து வாங்கியாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 மீட்டர் தான், நம்ம நடந்தே கூட போகலாம். சரி வாங்க போய் பார்த்துடலாம். இது வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம நடந்து போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நேற்று ஈவினிங் வந்து இங்கே வந்து எலஃபண்ட் பார்த்தோம். இப்போயும் வந்து இந்த ஏரியாவில் எலஃபண்ட் நிற்குது, பார்த்து போங்க, நீங்கள் நடந்து போக வேண்டாம், காரில் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடந்து போனால் கொஞ்சம் வீடியோவில் உங்களுக்கும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நடந்து போகிறோம். சரி பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பஸ்ஸு போகும். இந்த பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலேருந்து வரவங்களுக்கு வந்து இந்த பஸ்ஸில் தான் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம வந்து வெளியிலே வந்து டிக்கெட் எடுத்து இந்த பஸ்ஸுக்கு தனியாக டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து தான் போட்டிங் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி வெளியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு வந்து தான் நம்ம போட்டிங் போவோம். ஆல்ரெடி இந்த போட்டிங்கோட வீடியோலாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். நம்ம நடந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காஃபி ஷாப் இருக்குது. இங்கே பாருங்கள், பெட்டல் காஃபி ஷாப். அதாவது ஆமை மாதிரி வடிவிலேயே வச்சுருக்காங்க. ஒரு ஆமையா, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எங்கேயோ வர வழியில் எலஃபண்ட் இருக்குது, பார்த்து போங்க, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், போட்டிங் பக்கமாகவே வந்துட்டோம். ரெசார்ட்லேருந்து வெளியே வந்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் யானை வந்து நிற்குதுங்களா. அதான் இங்கே வந்து நிறுத்தி நம்மகிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கரெக்டாக நம்மக்கிட்ட சொல்ல. பரவாயில்ல, போட்டிங் வந்து டைம் ஆச்சு. 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நம்ம போட்டிங் போயிட்டு வரும்போது வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம இந்த வழியாக தான் நடந்து வந்தோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரண்யா நிவாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெசார்ட் இருக்குது. இவங்களோட தான் பாருங்க. மாமா வந்து மான் பார்த்துருக்காரு, நிற்குதுங்களா மாமா? ஆமாம், பெரிய மான், நல்ல ஹைட்டு தான். இந்த கேப்பில் நிற்குது, உள்ளே இருக்குங்க, மரத்துக்குள்ளே நிற்குது. வீடியோவில் வந்து அவ்வளோவா தெரியாது. நல்ல பெரிய மான். என்னமோ சொல்லுவாங்க, கிளம்போனா ஒன்று சொல்லுவாங்க. அவ்வளோ ஹைட் நிற்குது, நம்மளோட ஹைட்டாக நிற்குது. மாடு மாதிரி இருக்குது. நல்லா மரம், வீடியோவில் அவ்வளோவா தெரியாது. இந்த கேப்பில் நின்றுட்டுருக்கு. ஓகே, நம்ம ஒரு 15 நிமிஷம் நடந்ததுலேயே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் தான் நம்ம உள்ள போவோம். வரும்போதே பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு பாருங்கள், வெளியிலேருந்து வர பஸ் வந்துருச்சு. வாங்க உள்ளே போயிடலாம். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வந்து போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டோட ரேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்குது. நமக்கு வந்து டைரெக்டாக போக சொல்லிட்டாங்க. உள்ள டிக்கெட் கவுண்டருக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்தனால சரி வாங்க உள்ளே போயிடலாம். பாருங்க எவ்வளோ ரெஸ்ஸுன்னு.
இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்க. டிக்கெட் எல்லாம் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் லைனாக போயிட்டுருக்காங்க. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், போட்டிங்லாம் லைனாக நிற்கும். இங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் வரும், அதை கூட இங்கேருந்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு குரங்கு வந்து ஒருத்தர் வளைச்சிருச்சு. கையில் ஏதாவது பேக் மாதிரி வச்சுருந்தோம்னா வளைக்குது. ஸோ ஜாக்கிரதையாக தான் வரணும். செகண்ட் போட்டு இதான் ஃபஸ்ட்டாக இறங்கும் போதே அங்கே வந்து பைசன் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. தண்ணிக்கு வரும். நாங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5-6 பைசன் இருக்கும். ஏமாமா பாருங்க, இந்த லாஸ்ட்டில் நிறைய பைசன் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு. காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நம்ம வரதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அனிமல்ஸ் வந்து நிறையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் ஃபஸ்ட்டு ட்ரிப்பும் ஈவினிங் லாஸ்ட்டு ட்ரிப்பும். இங்கே வந்து டோட்டலாக 5 ஸ்லாட்டு. காலையில் 7:30 ஈவினிங் 3:30 வரையும். அந்த ஸ்லாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன். இந்த 2 ஸ்லாட்டில் வந்தீங்கன்னா அதிகமாக அனிமல்ஸ் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, நைட்டு தூங்கிட்டு காலையில் தண்ணி குடிக்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இறங்கி வரும். அதுவே காலையில் குடிச்சிட்டு போச்சுன்னா மறுபடியும் ஈவினிங் வந்து சன்செட் ஆகும்போது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். நமக்கு வந்து இந்த 2வது பெரிய போட்டுன்னு சொன்னாங்க. போயிடலாம். உள்ளே போயிட்டாரு. போட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. போன டைம் வந்து ஒரு கேங்காக குரூப்பாக வந்தோம். உள்ள வரையும் வந்துட்டு எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து எப்படியாவது இந்த ஸ்டேயில் வந்து ஸ்டே பண்ணி டிக்கெட் எடுத்து போகணும் அப்படின்னு இருக்கு. மார்னிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா மேட்டர் தெரிஞ்சவங்க மார்னிங் வந்துடுவாங்க நேரமாக. அதனால் நல்ல ரஷ்ஷுங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இங்கே மட்டும் இல்லை, மேல் தளத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல ரஷ்ஷு. ஓகே, என்ஜாய் பண்ணுறோம் வாங்க. இந்த மாதிரி தேக்கடி போட்டிங் வரும்போது உங்கள்கிட்ட பைனாக்குலர் வந்தால் மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறதெல்லாம் காட்டுக்குள்ளே நிறையா இருக்கும். இந்த பாருங்கள், பிரதர் வந்து வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து நம்ம போவோம். ஸோ உள்ளுக்குள்ள இருக்கிற பேர்டு அனிமல் இருந்தால் கூட பைனாக்குலரில் சூப்பராக பார்த்துடலாம். இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காரு. Please don't remove the life jacket, everybody. Safety is first. Yes? Yes. Then wildlife boat ride. Because of the noise, animals are run away in the jungle. Only 1 hour 15 minutes boat ride. Okay? Thank you. Thank you. Okay. ஸோ லைஃப் ஜாக்கெட் கம்பல்சரி. வைல்ட் லைஃப்பில் போகிறனால யாருமே வந்து சவுண்டு போட வேண்டாம். 1 hour வந்து உள்ளே போயிட்டு வரும், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ இருக்குதுன்னு சொல்லி அந்த போட்லேருந்து சொல்கிறாங்க. என்னென்னு தான் தெரில. போகிற வழியில் பார்த்திங்கன்னா பட்டு போன மரங்கள் வந்து நிறையா இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கூடு கட்டியிருக்கோம். இப்போ எதுவுமே வந்ததில் ஒரு 2-3 மரம் தான் வந்திருக்கு. உள்ளே போக போக இருக்கும். அதில் ஏதாவது கூடு கட்டியிருந்தேன்னா அந்த பேர்டு காட்டுறேன். ஆக்சுவலாக இது என்னோட 4வது ட்ரிப் இந்த தேக்கடி போட்டிங்கில். நான் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் அந்த பிளைனாக இருக்கிற ஏரியாவெல்லாம் மேக்ஸிமம் காட்டு பண்ணி பைசன் அந்த மாதிரி வந்து அப்படியே மேய்ஞ்சிட்டும் படுத்திட்டு இருக்கோம். இதுதான் வந்து லேக் பேலஸ். சுற்றியும் தண்ணி இருக்கும். இங்கே சென்டரில் வந்து உள்ளே வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு போட் வந்து ஆக்சுவலாக அங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ இல்லை ரிட்டன் வரீங்களையோ இந்த மாதிரி வர போட்டு தான் போய் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 ரூம்ஸ் தான் இருக்குது. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 15, 18, 20 அந்த மாதிரி வரும். ரேட் அதிகமாக இருக்கும். பட் இங்கே ஸ்டே பண்ணால் சூப்பராக இருக்கும். இங்கே ஸ்டே பண்ணி வீடியோ வேணுமான்னு மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம வந்து அதையும் பண்ணிப்போம். ஆக்சுவலி திருவனந்தபுரத்தில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அவர் வந்து சம்மர் டைமில் இந்த லேக் பேலஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுவாராம். ஆக்சுவலி அது அவரோட அரண்மனை, அதாவது அரண்மனைனா பேலஸ். ஸோ அவர் இங்கே தான் வந்து சம்மரில் வந்து தங்கிட்டு போவாராம். ஸோ அதை தான் வந்து மன்னர் காலமெல்லாம் முடிஞ்சு நம்மளாம் வரும்போது அது அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கேரளா கவர்மெண்ட் வந்து அது வந்து பேலஸாக மாற்றி நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து அதை ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறக்காக அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எப்படியாவது லைஃப்பில் ஒரு டைமாவது அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டே பண்ணிட்டோம், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ தான் வந்து அந்த அண்ணா இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட வந்து கேட்டோம், எங்கே ஒரு அனிமலும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், நேற்று ஈவினிங் வந்து மழை பெய்ச்சுது, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ளே போயிருங்களாமா. அதே மாதிரி வெயில் வந்து நல்லா அடிக்கும் போது தான் வெளியே வருமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லும் வந்து அந்த மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த மிஸ்ட்டு வந்து கிளியர் ஆகும்போது தான் மேலேருந்து கீழே வருமாமா. சரி பார்ப்போம், எல்லாமே நம்ம லக்கு தான் அப்படின்னு சொன்னார். எது கிடைக்குது பார்ப்போம்.
ரொம்ப நேரம் வந்ததுல ஒன்னே ஒண்ணு பார்த்துருக்கோம். என்னன்னு பாருங்க, காட்டு கோழி. இந்த இடத்துல வந்து இடம் சாப்பிட்டு இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, நான் ரொம்ப கிளியரா தெரியுதுங்க, எங்களுக்கு நல்ல விசிபிளா இருக்கு. 3 இருக்குங்க, மேல ஒண்ணு, சென்டர்ல ஒண்ணு, அந்த லாஸ்ட்ல ஒண்ணு. வாவ், காட்டுக்கோழி வந்து அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது. அங்க ஆங்கமொழி ஜீப் சஃபாரி போகும்போது பறந்து ஓடிடுச்சு. நீங்க அப்படியே சர்வ சாதாரணமா சுத்துதுங்க. தெரியும் நினைக்கிறவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. 1 2 3 பாருங்க, மரத்துல வந்து பேர்டெல்லாம் கூடு கட்டிக்குது. அந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெட் லாஸ்ட்ல காட்டு பன்றியா இல்ல என்னன்னு தெரியல, வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. பட் நல்ல லாங்ல இருக்கு. பேர்டு எப்படி பறந்து போகுது பாருங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா வந்துட்டோம். இது வரையும் பாத்தீங்கன்னா காட்டு பண்ணி ஒரு காட்டுக்கோழி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. வேற எதுவும் தெரிலன்னா எதுவும் இல்லை. நம்ம பேட் லக்கா என்னன்னு தெரியல. நான் இதுக்கு முன்னாடி 2 டைம் வந்திருக்கேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா காட்டு பண்ணி, நான் மான், ஒரு டைம் எலஃபண்ட்டு கூட பார்த்தேன். முடிஞ்ச அந்த வீடியோ நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அப்போல்லாம் அது லக்கு தான், ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒவ்வொன்றும் பார்க்கலாம். சரி பார்ப்போம், அவ்வளோதான். இது வந்து ஃபர்ஸ்ட்டு 1 எண்டுன்னு நினைக்கிறேன். அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு வருவாங்க. இது வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஏதாவது பார்த்துருவோம். மாமாலாம் ஃபீலிங்கில் இருக்கிறாரு. என்னமாமா டிஃப்ரெண்டா ஏதாவது பார்க்கணுங்கிறாரு. பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு. ஒரு எட்டுக்கு வந்துட்டோம். போட் வந்து தெரிஞ்ச அப்படியே திரும்பி வருது. ஸோ நம்மளும் இந்த இடத்த போய் அப்படியே திருப்பி வந்துடுவோம். பாருங்க, பக்கத்திலேயே வந்து ஒரு செங்கேரி இருக்கு. பாருங்க, நல்லா கிளியரா தெரியுது. இந்த தர ஓரத்துல தான் மேல உட்காந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல சூப்பரா தெரியுதுங்க. நாங்க ஃபாரஸ்ட்ல வந்து ஜீப்ல போகும்போது வந்து 2 டைம் கிராஸ் ஆகி போச்சு. வீடியோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். நல்லா அழகா தெரியுதுங்க, சூப்பரா உட்காந்துருக்கு. அப்படியே பாருங்க, பைனாப்புலர் மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு மாதிரி எடுத்துட்டு வந்தாதான் நல்லா வாட்ச் பண்ணுவோம் க்ளோஸ்ல. இன்னும் அங்கேயேதான் உட்காந்துருக்கு. நல்ல விசிபிலிட்டி காமிச்சிருச்சு. பரவாயில்ல, சூப்பர். லேக்ல வந்து இந்த மாதிரி மரத்துல வந்து நிறைய பேர்டு வந்து கூடு கட்டிருக்குது. அது வந்து ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தேன், அது இந்த இடத்துல போடுறேன், நீங்க பாருங்க. உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து கூடு கட்டி இருக்கு. ஆல்மோஸ்ட் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். பாருங்க, ஆப்போசிட்ல வந்து போட்டிங் ஏரியா, நம்ம லேண்டிங் ஏரியா. நாங்கள் வந்த வழியிலலாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே பைசன் பார்த்தோம், அதுக்கப்புறம் காட்டுப்பள்ளி ஒரு 4 பார்த்தோம், அதுக்கு அடுத்துதான் லாங்கில் ஒரு காட்டு பண்ணி பார்த்தோம், அதுக்கடுத்த க்ளோஸ்லேயே செங்கீரி பார்த்தோம், அப்புறம் பேர்ட்ஸு. ரிட்டர்ன் வரும்போது ஒரு மான் பார்த்தோம். அதை நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அந்த சைடு இருந்துச்சு, ரொம்ப லாங்கில் இருந்தது, சுத்தமாக தெரியாது. சொன்னதெல்லாமே வீடியோவில் அவ்வளோவா கிளியராக தெரியுமா தெரியல, ஏன்னா இது நல்லா லென்த்துங்க. பாருங்க, இங்கிருந்து அந்த எண்டு வரை இருக்கு. ஸோ நம்ம கண்ணுக்கு விசிபிளாக இருக்கும். கேமரானா நல்லா டிஎஸ்எல்ஆர் மாதிரி வச்சு நல்லா ஜூம் பண்ணி எடுத்தாலும் தெரியும். மறக்காம இந்த மாதிரி ட்ரிப் வரும்போதெல்லாம் பைனாகுலரை வச்சிருந்தீங்கன்னா மறக்காம எடுத்துட்டு வாங்க. வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். ஈவன் கொஞ்சம் மரத்துக்குள்ள ஏதாவது இருந்தா கூட நீங்க பார்க்கலாம். அப்புறம் பேர்ட்ஸ் பார்த்தோம், அந்த கூடு கட்டி இருந்ததெல்லாம். ஸோ இந்த ட்ரிப்ல எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைச்சிது. அங்க பாருங்க, லாங்ல வந்து எல்லாம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நேச்சர் வாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற அனிமல்ஸ், இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அதுக்கு போவாங்க. ஏன்னா இங்கே பேர்ட் வாட்சிங் வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பாருங்க, அங்கே வரதே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஃபாரினர்ஸ். ஒரு குரூப் ரிட்டர்ன் வருது, இன்னொரு குரூப் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த தேக்கடியில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணிடணும் அப்படின்னு. அதனால தான் ஸ்டார்டிங்ல வந்து பேம்போ ராஃப்டிங் வந்து பண்ணோம். அதுக்கு அடுத்து தான் வேற எதுவும் பண்ண முடியல. சரி, ஃபாரஸ்ட்ல இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த ப்ரோக்ராமா உள்ள போறதே இல்லை, நைட்டு அங்கே போகலாம். இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டு போய் நம்ம அங்கே இருக்கிற விலங்குகள் எல்லாம் பார்க்கலாம். பைசன் பார்த்தாச்சுங்க, க்ளோஸ்லேயே நிற்குது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா தெரியும். பைசனை க்ளோஸ்ல பார்த்தாச்சு. போட் வந்து லேண்ட் ஆகும்போது பைசனை பார்த்துட்டோம். இங்க பாருங்க, வாவ், நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் நமக்கு ஒரு விருந்து தான், க்ளோஸ்லயே தெரியுது. சூப்பர் சூப்பர். ஓகேங்க, நம்ம ரைட் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. அவங்க தான் லாஸ்ட்டு. இங்கே பாருங்க, யாருமே இல்லை. அடுத்த ட்ரிப்பு போகிறதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வழியாக வந்து நம்ம வெளியே போயிடணும். பார்த்தாச்சு ரொம்ப க்ளோஸில் யானை பார்த்தாச்சு பாருங்க. ஃபைனலாக இந்த எண்டு வரையும் வந்து பார்த்துட்டோம். எப்படி தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பர்.
ஒரு யானை பாருங்கள் தந்தத்தோடு இருக்குது. ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே வந்து தந்தத்தோடு ஒரு யானை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து சின்ன யானை ரெண்டும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய யானை குட்டியோடு இருக்குது. ஓகே போதும் பார்த்தது, ரொம்ப நேரம் பார்த்தாச்சு, நல்லாவே க்ளோஸாக பார்த்தாச்சு. ஓகே மேலே ஏறி போவோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதாவது எப்படின்னா அனிமல்ஸ் பார்க்குறோமா இல்லையா, நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து போட்டிங் போகிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னமாம்மா எப்படி என்ஜாய் பண்ணீங்க? செமையாக இருந்துச்சு. 4-5 தான் பார்த்தோம். சரிங்க, நம்ம வந்து டேக்கு போயிடலாம். இது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் போட்டுட்ருக்கோம். இந்த போட்டிங் அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணனாலும் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். நம்ம கம்பெனி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கேர்மை ட்ராவல் டூர்ஸ் அண்ட் ட்ராவல் கம்பெனின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்கோம். அது மூலிமா நம்ம நிறையா கேரளாவில் இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேக்கடி பேக்கேஜ் பண்ணும்போது வரவங்களுக்கு நம்ம போட்டிங் அது மாதிரியும் நம்ம வந்து புக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாலும் நான் கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பயங்கரமாக விளையாண்டுட்டுருக்கு. அரை ஃபுல்லும் குரங்கு தான். நீங்கள் வரும்போது திங்ஸ் எல்லாம் பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு வரணும், இல்லைன்னா ரவுண்டு கட்டிடும், விடவே விடாது. வெளியிலேருந்து வந்தீங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பஸ்ஸில் தான் ரிட்டன் போவாங்க. ஸோ அதுக்காக தான் க்யூவாக நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ரெசார்ட்டில் புக் பண்ணனால இங்கேருந்து அப்படியே நடந்தே போயிடலாம். பட் வெளியிலேருந்து, அதாவது வெளியில் இருக்கிற ரெசார்ட்லாம் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி பஸ்ஸில் தான் டிக்கெட் எடுத்து வரோம். இதுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 60 ரூபாய் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து இங்கே இருக்கிற ரெசார்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்னா அப்படியே வாக்கபுள்லேயே வந்துட்டு போயிடலாம். அதுவும் நம்ம ரிட்டன் போகும்போது இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே நடந்து போகலாம். அப்போ அனிமல்ஸ் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டன் வந்து தட்டி விட்டுப்பாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஈகராக இருக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் நிறைய இன்ஃபர்மேட்டிவோடு உங்களை பார்க்குறேன். ஓகே பாய். ஆமாம் பாய் சொல்லிடுங்க. பாய்.